நீங்க வைணவத்தை சார்ந்து இருக்கீங்க இல்ல பெருமாள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கான வீடியோ தான். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. நீங்க எப்படி வந்து இந்த வீடியோ வச்சு பெருமாளை எப்படி வணங்கலாம் அப்படின்றதான் சொல்றேன். ஒருவேளை வந்து உங்களுடைய கிரகநிலை வந்து குரு பகவானை நோக்கி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனகோள பெருமாளை வந்து வழிபடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க கிரகநிலையில வந்து ராகு பகவான் எப்பயுமே கூட இருக்காரு அப்படின்னா நின்ற கோலத்துல இருக்கிற பெருமாளை நீங்க வழிபடலாம். உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி பகவான் வந்து உச்சமா இருக்காரு அப்படின்னா நீங்க திருப்பதி அடிக்கடி போயிட்டு வரலாம். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து மிக பலமா இருந்தாரு அப்படின்னா நீங்க வந்து நாராயணர் கோயிலுக்கு போய் வழிபடலாம். இப்படி உங்க கிரகத்துக்கு உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பெருமாள் இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கான பெருமாள் என்ன தெரியணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நட்சத்திரம் உங்க கிரக நிலைக்கு என்ன அப்படின்றத நான் தெள்ள தெளிவாகவே சொல்றேன். அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு உடனடியா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி டிகோடர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.